நண்பர்களுக்கு வணக்கம். வீட்டு முறையில நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்புல ஈடுபடுறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சோர்வான ஒரு விஷயம் அப்படின்னா, ஆம், இரவு நேரங்கள்ல கோழிகள் வந்து ரொம்ப பாதுகாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடைக்கணுங்க. இதனோட கவனம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா, கோழிகளை பெருச்சாளி, பெரிய எலி இரவு நேரங்கள்ல அதனோட தொந்தரவு அதிகமா இருக்கும். அதே மாதிரி பூனைகளோட தொந்தரவு வந்து அதிகமா இருக்கும். இதுகிட்ட இருந்தெல்லாம் இந்த கோழிகளை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு கோழிகளுக்கு அதுக்கான ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்கணும். இது வந்து கோழி வளர்ப்புல அதிகமா இருக்கிறவங்க வந்து அது ப்ராப்பரா பண்ணுவாங்க. கோழி வளர்ப்புல வீட்டு முறையில நான் சொல்றது, புதிதா வளர்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சோர்வான சில விஷயங்கள், சோகமான நிகழ்வுகள் வந்து கண்டிப்பா நடக்கும். என்னோட நிகழ்வுகளும் அந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த மாதிரிலாம் இருந்த பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இரவு நேரங்கள்ல கோழிகளை வந்து அடைக்கிறதுக்கு நான் வந்து பெரும்பாலும் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து மரம் இருக்கு. ஸோ அந்த மரத்தை வந்து நான் சூஸ் பண்ணுவேன். இன்னும் சில இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இரவு நேரங்களில் மட்டும் இந்த கூண்டு முறையை அமைச்சு வந்து இரவு நேரங்களில் மட்டும் கோழிகள் வந்து அதில் அடைப்பாங்க. இந்த மாதிரி இது பண்ணும்போது டெய்லி அந்த கூண்டை வந்து நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால என்னோட தோட்டத்துல கொய்யா மரம், இந்த மாதிரி மரங்கள் இருக்குது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து மரத்துல வந்து அது கோழிகள் வந்து கழிவுகள் கொடுக்கறதுனால அது மண்ணில் வீழ்ந்து அது உரமா தான் மாறுதே தவிர மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ அதனால முடிஞ்ச வரையும் கோழிகளை வீட்டில் முறையில வளர்க்குறீங்க அப்படின்னா, மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மாலை நேரங்கள்ல மரத்தின் மீது அடைய பழக்கம் செய்யுங்க. இதுல ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மழை காலங்கள்ல தொடர் மழை வருது அப்படின்னா, அந்த மாதிரி மாலை நேரங்கள்ல கோழிகளை மரத்தின் மீது அடையும் போது கோழிகளுக்கு சில பாதிப்புகள் வரும். ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல மட்டும் கோழிகளை கூண்டு முறையை யூஸ் பண்ணி நீங்க அடைக்கலாம். மற்ற நேரங்கள்ல மரத்தில் அடைக்கிறது பெட்டரான ஒரு சாய்ஸா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல வீட்டு முறையில நாட்டுக்கோழி வளர்ப்பு சார்ந்த பதிவுகளை பதிவேற்றிட்டே வந்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.